நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிம்சோனை குறித்ததான காரியம். தெலீலாள் இடத்தில் போகிறான். பெலிஸ்தேர் ஏற்கனவே தெலீலாள் இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள், அவனுடைய பலம் எதிலே இருக்கிறது என்பதை நீ அவனிடத்தில் கேட்டு அறிந்து எங்களுக்கு தெரியப்படுத்து என்று. பலமுறை சிம்சோன் மாற்றி மாற்றி சொன்னாலும் ஒரு சூழ்நிலையிலே தெலீலாள் இடத்திலே சொல்லிவிடுகிறான், என்னுடைய முடியில தான் இருக்கிறது, அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, இன்னும் முடி வெட்டுறவனுடைய கத்தி என் தலையிலே படவில்லை என்று. சிம்சோனின்